வணக்கம். வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போறது சனி திசை சொல்லும் ரகசியங்கள். உங்களுக்கு சனி திசை நடக்குதுன்னா தயவு செய்து இந்த வீடியோவை கொஞ்சம் கவனமா பாருங்க. கர்மகாரகங்கிற சனி எப்பயுமே தன்னோட வேலையை 6ஆம் பாவத்தின் வழியா தான் உங்களோட திறமை, தகுதி, உங்களோட பொறுப்பு, கடமையை உணர்த்துவார். ஸோ ஒரு சனி திசை நடக்குதுனாலே அது 6ஆம் பாவத்தை மையப்படுத்தி அது 6ஆம் பாவத்தின் வழியாகத்தான் செய்யும். ஸோ உங்களுடைய சீக்ரெட்டே அந்த 6ஆம் பாவத்தில் தான் இருக்கு. அந்த 6ஆம் பாவகம் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த ராசியாக வருகிறதோ அந்த ராசியினுடைய முடிவைத்தான் நீங்கள் கடைசியாக எட்டுவீர்கள். ஸோ அது சார்ந்த கல்வி, அது சார்ந்த தொழில், அது சார்ந்த உழைப்பு உங்களிடம் இயல்பாகவே இருக்கும். ஆனால் அதை கொஞ்சம் மாத்திக்கணும். அதைத்தான் இந்த சனிப திசை உங்களுக்கு சொல்லக்கூடிய கருத்து. இன்கேஸ் நீங்க அந்த குறிப்பிட்ட ராசிக்கு உண்டான இதுல இல்ல, படிக்கல, பண்ணல அப்படின்னா இந்த சனி திசையோட காலத்துல நீங்க அதுக்கு உண்டான தகுதிகளை வளர்த்திக்கணும். வேல்யூ ஆடட் கோர்ஸா ஏதோ ஒன்று படிச்சு நீங்க அதுக்கு உண்டான ஃபீல்டுக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப் நல்ல குரோத்தா வளர்ச்சியாக இருக்கும். ஸோ அது சனி பகவான் தான் இருக்கும் இடத்தின் பாவகத்தின் தன்மையை வைத்து தொழில மாற்றம், உயர்வு அல்லது வளர்ச்சி, சிதைவுகள் பல நிலைகள்ல உங்களைய சோதித்து ஒரு வெற்றியாளராக மாற்றுவதே அவருடைய நோக்கம். அதனால முதல்ல நீங்க உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா சுவர் இல்லாமல் சித்திரம் இல்லை என்பது போல இந்த சனி பகவான் உடல்நிலையில் மனதளவுல ரொம்ப பாதிப்பை கொடுத்துருவார். சரிங்களா? சரி, இந்த காணொலியில நம்ம இந்த சனியினுடைய தாக்கம், இந்த திசை, சனி திசை சொல்ல வரும் அல்லது கற்பிக்கும் பாடத்தை பற்றி விளக்கமாக பேசுவோம் உங்கள் ஒத்துழைப்புடன். இப்ப நம்ம உள்ள போயிடலாம். ஸோ நான் முன்னே சொன்ன மாதிரி சனி தான் இருக்கும் இடத்திற்கு ஏற்ப என்ன கூற வருது, அது என்ன குணத்துல நம்ம ஏற்படுத்திக்கணும், மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டிய இடம் என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்ப்போம். அதுல நம்ம முதல்ல ராசிப்படி பார்ப்போம். ஸோ ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த ராசி கட்டத்துல அடிப்படையா வச்சுக்கிட்டு உங்க சுய ஜாதகத்துல சனி எந்த ராசியில இருக்காருங்கிறத முதல்ல குறிச்சுக்குங்க. அதுக்கப்புறமா நான் இப்ப சொல்லக்கூடிய இந்த பலன்களை கனெக்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு தெரியும் உங்களுடைய நோக்கம் என்னவாக மாறுது, சனி திசை காலத்துல என்னவா மாறுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களுடைய ஓரளவுக்கு கிளாரிட்டி, ஒரு தெளிவு வந்துடும். ஸோ இந்த ஸ்கிரீன்ல தெரிகிற பிக்சர்ல பார்த்து நீங்க உங்களுடைய சனி இருக்கும் ராசியை குறிச்சுக்கோங்க. சரிங்களா? இப்ப நம்ம போறோம். சனி எந்த ராசியில இருந்தால் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு ராசிக்கு நான் சொல்றேன். சொல்ல நீங்க அதை அப்படியே குறிப்பிடுத்திக்கிட்டே வாங்க. உங்க ராசிக்கு வரும்போது கவனமா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நம்ம மேசத்திலிருந்து பார்ப்போம். உங்களுடைய சனி மேசத்தில் இருந்தால், உங்கள் ராசியில உங்களுடைய சனி பகவான் மேசத்தில் இருந்தால், இங்க சனி பகவான் நீச்சமடையக்கூடிய இடம் ஒரு கொஞ்சம் பலகீனமாகத்தான் இருப்பாரு. அதனால பேசிக்கலாவே மேஷராசி அப்படிங்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆர்வம், ஆசைகள் அதிகம். நம்ம முன்னேறணும், நம்ம சாதிச்சு காட்டணும் அப்படிங்கிற ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஸோ சனி சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, உங்களுக்கு ஒரு சுய கட்டுப்பாடு, செல்ஃப் கண்ட்ரோல் வேணும் அப்படிங்கிறது தான் சொல்ல வருது. ஸோ நம்ம உங்களுடைய அவசரத்தை குறைச்சு கொஞ்சம் நிதானத்தை வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் இந்த சனி இது. ஸோ மேசத்தோட அடிப்படை குணம் எப்படி இருக்கு அப்படின்னா, மேசத்துல சனி இருந்துச்சுனாலே நீங்க ஒரு விஷயத்த சாதிக்கணும், உங்கள் துறையில சாதிக்கணும் அப்படிங்கிற ஆசை, முன்னேறணுங்கிற ஒரு வெறி இதெல்லாமே இருக்கும். அதுக்காக முயற்சியும் போட்டி போடுறது இல்லது உற்சவம் கொடுக்கக்கூடிய ஆசைகளை வளர்த்திக்கிறது அப்படிங்கிற மாதிரியான இலக்குகளை நீங்க வச்சிருப்பீங்க. இதனால நீங்க கடைசியா அந்த துறையிலேயே ஒரு முன்னோடியான ஆளாக மாறக்கூடிய வாய்ப்போ அல்லது தலைவராக வரக்கூடிய வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கும். நீங்கள் சனியினுடைய இந்த அவசரத்தை குறைச்சு நிதானத்தை வளர்த்திக்கிட்டீங்கனாலே தெரியும். சரிங்களா? இப்ப அடுத்தது ரிஷபம். ரிஷபம் நார்மலாவே கொஞ்சம் சனி அங்க கொஞ்சம் அமைதியா இருக்கக்கூடிய இடம் ரிஷபம். சுக்கிரனுடைய இடம். சுக்கிரன் ஆசை சுகபோகத்திற்கு அதிபதி. அங்க சனி இருக்கும்போது கொஞ்சம் நிலையான அமைதியான தன்மையை கொடுக்கக்கூடியது சனி பகவான். அப்ப நாம அங்க வந்துட்டு கத்துக்க வேண்டிய விஷயம், நம்ம செயல்ல ஒரு கான்ஸ்டன்டா, ஒரு போக்கஸ்டா செயல்ல நம்ம நிலைத்தன்மையோட ஒரு செயலை செய்யறோம் அப்படின்னா அதுல நிதானமா ஸ்ட்ராங்கா நீங்க அந்த வேலையை ஈடுபடணும்.
இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா நீங்க கன்ஃபியூஷன்லாம் நீங்க பொருளாதாரத்தை முடிவுகளை எடுத்துக்கும் போது உங்களுக்கு பொருளாதார சிக்கல்களும் வளர்ச்சியில தடுமாற்றங்களையும் சரிவுகளையும் கொண்டாந்து வெற்றும். ஸோ நீங்க ரிஷபத்துல சனி இருக்கு அப்படிங்கும் போது சனி திசையில கொஞ்சம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் கவனமா இல்லை அப்படின்னா பொருளாதார தடைகளை சரிவை உண்டாக்கி விட்டுருவார். அடுத்தது மிதுனம். அதே மாதிரி இந்த ரிஷபத்துல உடைய குறிப்பாக நம்ம சொல்லிடணும், நம்ம பொருளாதாரத்துல மேல வரணும் அப்படிங்கிற ஒரு நிலையா அமைதியான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற ஆசையை கொடுப்பாரு. இந்த ரிஷபத்துல சனி இருந்தாலே நம்ம பொருளாதாரத்துல நல்ல நிலைக்கு வரணும், ஒரு நிலையான அமைதியான வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிற ஆசையை கொடுப்பாரு. ஸோ அதுக்கான நீங்க முயற்சிகளையும் தன்னுடைய சுய பாதுகாப்பு இதுக்காக நீங்க கொஞ்சம் பயம் தயக்கத்தை விட்டுட்டு கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கனாலே நல்லா இருக்கும். இப்படி நீங்க முயற்சி பண்ணும்போது அதில் கடைசியா என்ன ஆனீங்கன்னா நீங்க ஒரு ரைட்டரான லக்ஸரியான வாழ்க்கைக்கு நீங்க போய் சேரக்கூடிய வாய்ப்புகளையும் தயாரிப்புகளையும் முன்னேற்பாடுகளையும் இந்த சனி பகவான் செய்து கொடுத்துருவார். அடுத்தது மிதுனம். மிதுனம் புதனுடைய ராசி, அதனால நல்லாவே கம்யூனிகேஷன் இது எல்லாமே இருக்கும், நல்ல பேச்சாற்றல் இருக்கும். உங்கள்கிட்ட மிதுனத்துல சனி இருக்கு அப்படின்னாலே அவங்ககிட்ட அவங்களுக்கு நல்ல ஒரு பேச்சாற்றல் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெளிவாகவே வரும். அதிகமாக பேசக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. என்ன அவங்களுக்கு அப்படின்னா அவங்க தன்னோட அறிவை பயன்பாட்டுல எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறது கொஞ்சம் குழப்பத்தை கொடுத்துரும். இதனால இந்த மிதனத்துல சனி இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா இந்த சனி திசையில என்ன பண்ணுவாங்கன்னா புதுசா ஏதாவது ஒரு மிஷினரி வாங்கியிருக்கிறது அல்லது தன்னுடைய தொழிலுக்கான புது முயற்சிகளை பரிசோதனை முயற்சிகளை எல்லாம் பண்ணுவாங்க. புதுசா மிஷினரி வாங்குறது அல்லது புதுசா ஒரு டெக்கரேஷன் இந்த மாதிரி வேலைகளை புதுமையப்படுத்துற வேலைகளை செய்வாங்க. ஆனா அதுல என்ன ஒரு டிராபேக்னா இதை அவங்களாம் கத்துக்க மாட்டாங்க, அதை வேற ஒருத்தர்கிட்ட ஒப்படைச்சிட்டு சிரமப்படுவாங்க. ஸோ இந்த மிதுனத்துல சனி இருந்துச்சு அப்படின்னாலே உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்காக நீங்க பண்ணக்கூடிய முயற்சியில உங்களுக்கு போதுமான அறிவும் அனுபவமும் இருந்தாலுமே அதுல அறிவை நீங்க வளர்த்திக்கணும். அதுல ஒரு மிஷினரி புதுசா வாங்கி போடுறீங்கன்னா அந்த மிஷினை பத்தி அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பத்தியான அறிவை நீங்க வளர்த்திக்கிட்டு அதுல நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா மிதுனம் உங்களுக்கு நல்லதொரு வளர்ச்சியை கொடுக்கும். ஸோ மிதுனத்தோட இயல்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கற்றுக்கிட்டே இருக்கணும், தன்னோட திறனை தன்னோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ மிதுனத்துல சனி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க ஒர்க் ஆர்கானிக் பர்சனாக இருப்பாங்க. வேலை செய்யறதுல டயர்டே ஆக மாட்டாங்க, அதே மாதிரி அவங்களுடைய டேலண்ட் வந்துட்டு நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதை கற்றுக்கணும் அப்படிங்கிற நினைப்பிருக்கக்கூடிய நண்பர்கள் உறவுகள் அவங்க மூலமா கூட அந்த முயற்சிகளும் சாதனைகளும் நடக்கும். கடைசியா இது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுடைய தொழில அவங்க ஒரு நல்ல ஒரு தொடர்பாளராகவும் ஒரு ஒத்துழைப்பு சமாதானத்தை உண்டாகக்கூடியவராகவும் மாறிடுவார். ஸோ அதைத்தான் அவங்களும் எதிர்பார்ப்பாங்க. இது மிதுனத்தோடது. அடுத்தது கடகம். கடகத்துல சனி இருக்கு அப்படின்னாலே அவங்க கடகம் சந்திரனுடைய இடம். ஸோ அங்க சனி இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு மன தடுமாற்றத்தை கொடுக்கும். டக்குன்னு எமோஷனல் ஆகிறது, படப்படங்கா வருது. இதெல்லாமே கடகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தான் குடும்பம் நல்லா இருக்கணும், அதை நல்லா மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற உணர்வு ஏற்படுத்தக்கூடியது இந்த கடகத்துல சனியினுடைய தகவல். ஸோ இதுல எளிதில் எமோஷனல் ஆகிறது, உணர்ச்சிசப்படக்கூடிய தன்மை, பாதுகாப்புல ரொம்ப கவனம் செலுத்தக்கூடிய தன்மையும் இந்த கடகத்துல இருக்க சனி கொடுப்பாரு. ஸோ கடைசியா இந்த சனி திசை முடியும் போது அவரு என்ன வரணும், தன் குடும்பத்தை நல்லபடியா கட்டுக்கோப்பா வளர்த்தி சக்சஸ் ஆனவரா, சக்சஸ்ஃபுல் பர்சன் ஆஃப் ஃபேமிலி அப்படிங்கிற பேரோட நிம்மதியான ஒரு வாழ்க்கையை முடிப்பார். இதைத்தான் இந்த கடகத்துல இருக்கக்கூடிய சனி சொல்ல வர்றது. இதுவும் நீங்க குழப்பத்தை அடைச்சிங்கன்னா உங்க குடும்பத்துல உங்களுக்கான பேர் அப்படிங்கிறது சுத்தமா கேட்டுக்கொள், பொறுப்பில்லாத ஆசாமி அப்படிங்கிற பேரையும் கொண்டு வந்து கொடுத்துரும்.